பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையில் இன்றைக்கி உலக பிரகாரமாக பார்க்கும்போது இப்போ சமீப நாட்களுக்கு முன்பதாக எல்லா இடங்கள்லையுமே 10th +2 மாணவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் நடக்கும். ஒரு எக்ஸாம் வச்சு அதிலே தேறினவர்களுக்கு தான் அடுத்த கட்ட காரியங்களுக்குள்ளாக போகும். அப்போ மற்ற ஸ்டாண்டர்ட் இருக்கிற பிள்ளைகளுக்கு குவார்ட்டர்லி, ஹாஃபலி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வைத்து அந்த பிள்ளைகளை பலப்படுத்துகிறது உண்டு. அவங்க எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, என்ன மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுடைய லெவல் என்னங்கிறத தெரிந்து கொள்வதுக்கு சில எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கப்படும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலேயும் தேவனும் என்ன செய்வார் அப்படின்னா, நமக்கு சில டெஸ்ட் எல்லாம் வைப்பார். என்ன டெஸ்ட் அப்படின்னா, விசுவாச பரீட்சை. எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்துல நீங்கள் விசுவாசத்தோடு நிற்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, சில டெஸ்ட் எல்லாம் நமக்கு வைப்பார். வச்சு என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க, அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணுறாங்களா இல்லை அந்த டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லி தேவன் அதை பார்ப்பார். இது ஏன் அப்படின்னா, அது நம்ம விருப்பப்பட மாட்டோம். ஏன்னா டெஸ்ட் அப்படின்னு வைக்கும்போது சில இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா, என் தேவன் இதிலிருந்து என்னை மீட்டு விடுவார், என் தேவன் இந்த சூழ்நிலையை மாற்றிடுவார், இந்த கஷ்டத்தையை மாற்றிடுவார், இந்த கண்ணீரை ஆண்டவர் மாற்றிடுவார் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையாக தான் இருக்கும் தேவன் அனுமதிக்கிறது. அப்போ அது நமக்கு நம்மோட கூட பர்சனலாக அது பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது உங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து என்ன செய்யுங்க அப்படின்னா, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் விசுவாச சோதனைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, நீ ஆண்டவருக்காக பரிசுத்தமாக நிற்கிறாயா? நீங்கள் இந்த சூழ்நிலை மேல் ஆண்டவர் என்னை விடுவிப்பார், என் தேவன் என்னை காப்பாற்ற வல்லவர், இந்த சூழ்நிலையை நான் கடந்து வர என் தேவன் எனக்கு உதவி செய்வார், இந்த தேவைகளை என் தேவன் எனக்கு சந்திக்க வல்லவர் அப்படின்னு சொல்கிற ஒரு விசுவாசத்துக்குள்ளே நீங்கள் வரணுங்கிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்திலும் என்கிட்டையும் எதிர்பார்க்குற ஒரு அழகான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு விசுவாசத்தின் பரீட்சைக்குள்ளே நிற்கக்கூடிய நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆளாக நிற்கணும் அப்படின்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு வைக்கக்கூடிய இந்த விசுவாச பரீட்சையானது எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கும்படி தேவன் வைத்திருக்கிற ஒன்று. ஏன்னா பொதுவாக ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில எண்ணங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, என் தேவன் என் ஜெபத்தை கேட்டால் பதில் கொடுத்து முடிச்சிருவார், இல்லை எனக்கு இப்படியெல்லாம் நடந்துடணும், அதெல்லாம் நடந்துடணும், இதெல்லாம் நடந்துடணும், உடனே நடந்துடணும், இப்படியாக அப்படியாக நிறைய காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது நம்ம ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில் உள்ள வரும்போது தேவன் நம்ம கேட்குறது எல்லாத்துக்குமே பதில் கொடுத்துருப்பாரு, எல்லா ஆண்டவர் செய்து நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருப்பார். அதே மாதிரி தான் இனி அடுத்து வரக்கூடிய காலங்கள் எல்லாமே தேவன் செஞ்சிருவார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் நாம் வருவோம். அப்போ ஆண்டவருக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டியது அவருடைய பொறுப்பு, கண்டிப்பாக அதை செய்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களை பொறுமையுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதனால் விசுவாச பரீட்சையை வச்சு ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறார் அப்படின்னா, எனக்கு பொறுமை உண்டாக போகிறது, என் தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா, தேவனுடைய பாதத்தில் காத்திருக்கிறது எப்படி, ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்துக்காக நான் எவ்வளவு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், அதுக்கு என்னென்ன சூழ்நிலைகள் எல்லாம் நான் சகிக்க வேண்டும், அதுக்கு எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா பரிசுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக தேவன் என்னை திருப்ப வேண்டுமானால் அதுக்கு என் தேவன் என்னை எப்படியெல்லாம் நடத்தணும், அதெல்லாம் முன்னாடி நிற்குதுல, அதை எல்லாத்தையுமே ஆண்டவர் என்னை பார்க்க வைப்பார். எல்லாத்தையும் பார்த்துட்டு இவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு சில பொறுமைகள்லாம் தேவை. அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, அந்த பொறுமையை நமக்கு உண்டாக்குறதுனால சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிப்பார், சில போராட்டங்களுக்குள்ளே நம்ம கொண்டு போவார், சில இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளே தேவன் கொண்டு போவார். அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஆண்டவரே இப்படிலாம் செய்வாரா ஆண்டவர் அப்படின்னா, கண்டிப்பாக செய்வார். ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக இருக்கும், எல்லாருக்குமே ஒரு டெஸ்ட் கண்டிப்பாக வைப்பார். வைத்து அதில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அதான் தெரியும், நம்முடைய விசுவாசத்தோட அளவு என்ன மாதிரி இருக்குது, அந்த விசுவாசத்தில் நம்ம எப்படியெல்லாம் நிற்கிறோங்கிறது அதில் தெரியும்.
அப்ப ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆழமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அந்த விசுவாசத்தின் பரீட்சை எனக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறதுனால, நான் சந்தோஷமாய் அந்த விசுவாச சோதனையை மேற்கொள்ள நான் பழக வேண்டும். இதுதான் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒன்று. இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல எப்படி கேட்க போறோம் அப்படின்னா, ஆண்டவரே, நீங்க வைக்கக்கூடிய அந்த விசுவாச சோதனையை சகிக்கிற அந்த ஒரு பலனை தாங்க. அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை என் தேவன் எனக்கு தருவீராக. இன்னைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல அதை தான் கேட்க போறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த இருதயத்தை தருவீராக. ஆண்டவரிடத்துல கேட்கலாமா? தகப்பனே, உம்முடைய கரத்திலே எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைக்கக்கூடிய அந்த விசுவாச பரீட்சை, விசுவாச சோதனையானது எங்களுக்கு பொறுமையை உண்டாக்கும் என்பதை அறிந்து நாங்கள் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை, அதை மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு இருதயத்தை என் தேவன் இந்த நாளிலே எங்களுக்கு நீங்க கொடுத்து வழிநடத்தும்படி உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அதுக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையை அனுமதித்தாலும் என் தேவன் எல்லாவற்றையும் என் நன்மைக்காக செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.